ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் டிடிஎஃப் டாஸ்க் 2 யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் ப்ரமோ. அந்த ப்ரமோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க்கு, கொஞ்சம் ஃபிசிக்கலான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது தான். பட் இதில் லக் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா உன்னை டார்கெட் பண்ணாமல் ஒருத்தன் விட்டு போயிட்டான்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டார்கெட் பண்ணி உங்ககிட்ட இருந்து இருக்க பால் எடுத்தால் தான் நீங்கள் வந்து லூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். பட் அந்த விஷயத்த பார்வதியும் கமருதீனும் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 2 பேரும் வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்து போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வன்மம் அளிக்கப்பட்டது அப்படின்றான். நீ ட்ரிகர் பண்ணியே கேம் விளாட்றடா மூதேவி அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பல வாக்குவாதங்களோட டிடிஎஃப் டாஸ்க் 2 வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ப்ரமோவில் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ டாஸ்க் 2 பால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒயிட் பால்ஸ் இருக்கும், பிளாக் பால்ஸ் இருக்கும், கோல்டன் பால்ஸ் இருக்கும். கோல்டு 2 இருக்கும். அதான் வந்து டாப், அது வச்சுருக்கவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி கணக்கு. ஓகே, ஒயிட் பால்ஸு அதுவும் வந்து கன்சிடர் பண்ணப்படும். பிளாக் இருக்கக்கூடாது. பிளாக் இருந்துச்சா நீங்கள் கன்சிடரே ஆக மாட்டீங்க, அவுட் ஆயிடுவீங்க. அதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு கூடையில் பேக் வந்து இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பேக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு இன்னொரு கூடையில் போய் நீங்கள் போடலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த பந்தை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிடிக்கல, ஐயோ இந்த பால் வந்துருச்சுன்னா இன்னொருத்தன் கூடையில் போட்டு வந்துடலாம். இல்லை இன்னொருத்தன் கூடையில் இருக்க பாலை ஒயிட் பந்தை நம்ம எடுக்கலாம், கோல்டு பந்தை எடுக்கலாம். இந்த மாதிரி தான் டாஸ்க்கு. கடைசியில் யார்கிட்ட அதிகமாக வந்திருக்கோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விக்ரம் இந்த டாஸ்க்கு படிக்க எல்லோரும் பயங்கர உத்வேகத்துடன் இறங்கி சும்மா களம் இறங்கி சும்மா பின்னுன்னு பின்னுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கமருதீன் பார்வதி அட்டாக் பண்ணுறான், பார்வதி கமருதீன் அட்டாக் பண்ணுறான். 2 பேரும் அட்டாக் பண்ண முடியுது. நீ ட்ரிகர் செஞ்சே கேம் ஆடுறி, ஆமாம் நீ தான் ஹீரோ, நாங்கள் தான் வில்லி அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல வன்மம் அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அதோட இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டாஸ்கோடைய வின்னர் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் காலையிலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது தான். ஓகே, அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரொமோ ரியாக்ஷனை பார்த்து கடையை மூடுவோம். ஓகே, மற்றபடி பேசுகிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். டாஸ்க் 2 ஓகே, பந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு க்ளோஸ்ட் பாக்ஸ். ஸோ எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, நடுவில் வந்து அந்த பாக்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் பந்துகள், ஒரு பிளாக் பந்து, 2 கோல்டன் பந்து. அப்படியே எல்லாம் உத்தியோகத்தோட பயங்கரமாக ஆடி இறங்கி ஆடுறாங்க. ஐயோ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எடுக்கிற பந்துகளை மாற்றக்கூடாது. என்னது? எடுக்கிற பந்துகளை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? இருங்க பார்ப்போம். ஓகே, போட்டியாளர்கள் மற்றவங்க வந்து பாஸ்கெட்லேருந்து பந்தை எடுக்கலாம். எடுக்கிற பந்தை மாற்றக்கூடாது. ஆனால் அவ்வளோதான். நீங்கள் எடுக்கிற பந்தை மாற்றக்கூடாது, மற்றவங்கலேருந்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிறத தூக்கிட்டு போய் போடக்கூடாது, மற்றவங்க போய் எடுக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். ஓகேவா? பந்தை எடுக்கவோ பந்தை வைக்கவோ செய்யலாம். உங்கள்லேருந்து இப்போ பந்தை எடுக்கவோ வைக்கவோ செய்யலாம். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான ரூல்ஸ். ஓகேவா? ஓகே, ஓகே, மற்றவங்க இருந்ததுன்னா நீங்கள் வந்து பந்தை எடுக்கவோ இல்லை வைக்கவோ செய்யலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, எடுக்கிற பந்தை மாற்றக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் எடுக்கிற பந்தை மாற்றக்கூடாது. ஆனால் இன்னொருத்தர் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஆமாம், எடுக்கவோ பந்தை வைக்கவோ செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தன் தோக்கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் எடுத்து இன்னொருத்தன் கூட வச்சிடலாம், போய் உங்கள் இதிலே வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் இதுலேருந்து எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட பிளாக் பால் மாட்டிச்சுன்னா எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஆமாம், எடுக்கிறப்ப நீங்கள் பிளாக் கலர் வந்து உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அவுட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வினோத்துக்கு வந்து எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. கமுது அட்டாக் பண்ணவனே கேவலமாக இருக்கும் கேமுன்ட்டா. யார்? பார்வதி. ட்ரிகர் கேம் அப்படின்றான். நீ என்ன ரொம்ப நல்லவனோ, நீ என்ன ஹீரோவோ, நான் தான் வில்லியோ, வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்றான். மூஞ்சி முகரையும் பாரு. இந்த மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சை காட்டுறான். அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த ப்ரமோவுடைய சாராம்சம். ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறா
அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வதி கபூர்தீன் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா கட்டி பிடிச்சி கரண்ட்டு கம்பியில் நாய் ஒன்றுக்கு போன மாதிரி உட்காந்துட்டு ஜாலியாக வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு உரசிட்டு இருந்த அந்த கமருதீன் பார்வதி பார்க்கல. இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.